இன்றைய தாவேக அரசுக்கு போதுமான எண் இருக்கு. அதாவது ஆதரவு தர்றாங்க. அவங்களுடைய கட்சி சின்னம் வெறும் 107, 108 சீட்டு தான்னா கூட 4 இடதுசாரிகள், 2 விடுதலை சிறுத்தைகள், 5 காங்கிரஸ், 2 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு அவங்களுக்கு மேஜிக் நம்பர் வந்துருச்சு. ஆனாலும் பாருங்க 4 பேர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க அதிமுகல இருந்து. 5வதா விஜயபாஸ்கர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. இன்னும் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்குன்னு தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோக மதிமுக வேற தன்னுடைய 2 எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக வட்டாரங்கள் தகவல்களை தெரிவிக்கின்றன. நீங்க கேட்கலாம், அதான் அவங்களுக்கு மேஜிக் நம்பர் வந்துருச்சே, கவர்மெண்ட் நடத்த வேண்டியதானே, இதுக்கு இன்னும் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு வர்றாங்க. ஏற்கனவே ராஜினாமா செய்யாம அப்படியே நம்மளை ஆதரிச்சு ஃப்ளோர் டோஸ்ட்ல வச்சு நமக்கு ஏகப்பட்ட சீட்டை கொடுத்து விட முடியுமா, 140 சீர்கிட்ட நிம்மதியை ஆட்சி செய்யலாமான்னு பார்த்தாங்க. எடப்பாடி, இன்பதுரையெல்லாம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம்னு மிரட்டினாங்க. அதற்கு பிறகு அந்த 21 பேர் அங்கே போயிட்டாங்க, எடப்பாடிகிட்டே போயிட்டாங்க. இல்லை நாங்கள் உங்கள் கொறடா உங்கள் பேச்சே கட்டுப்படுறோம்னு. ஸோ அது உறுதி இல்லை. இப்போ இந்த 21 பேர் இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் வச்சா ஆதரிப்பாங்களான்னு தெரியாது. 4 பேர் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. இப்போ விஜயபாஸ்கரோட சேர்த்து 5, இன்னொருத்தர் வருவாங்கங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு 2 பேர் மதிமுக இருந்தும் ராஜினாமா செஞ்சுட்டு இவங்களை ஆதரிக்க தயாரா இருக்கிறாங்கிறாங்க. அப்ப நல்லா யோசித்து பாருங்க, இவங்களுக்கு இப்ப ஆதரவு தந்திருக்கக்கூடிய இடதுசாரிகள், முஸ்லீம் லீக் இவர்களை தவிர்த்து விட்டே ஒரு 10 பேர் அவங்களுக்கு தேவைப்படுது.